இந்த மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே புது புது பிளேயர்ஸ் வாங்க எவ்வளவு பர்ஸோட போக வாய்ப்பு இருக்கணும், சிஎஸ்கேவோட ஐபிஎல் 2027க்கான ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு எப்படி இருக்க போகணும், சிஎஸ்கே அக்ரஷனாக போய் நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா, இல்லை ஸ்லோ டவுன் பண்ணி கம்மி ரிலீஸ் பண்ணி அதில் மினிமம் பர்ஸோட போக வாய்ப்பு இருக்கா, எண்ட் ஆஃப் த ஐபிஎல் 2027 எவ்வளோ பர்ஸ் இருக்கும், அதில் எவ்வளோ ஆக்ஷனில் டாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், ரிலீஸ் ஆன பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பற்றி பேச தான் போகிறோம். இந்த ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இவர் மட்டும் இருந்துடவே கூடாது. சிஎஸ்கே தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ண பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா நேத்தன் எலிஸை நம்ம 2 crores வாங்கினது தான். T20 டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நேத்தன் எலிஸை பேஸ் ப்ரைஸ்க்கே பிடிச்சி போட்டிருக்கோம். சிஎஸ்கே அதை 10 ரன் இருந்ததால் இவருக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. போன சீசனில் இன்ஜுரி ஆகி ஐபிஎல்லே ரூட் அவுட் ஆகியிருந்தார். ஓகே கைஸ், ரிலீஸ் லிஸ்ட் பிளேயர்ஸுக்கு வருவோம். பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மா 2 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணாவே 30 crores கிடைக்கும். இதில் கார்த்திக் சர்மாவை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். கண்டிப்பாக ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுவாங்க. 15 crores கண்டிப்பாக ப்ளஸில் ஆட் ஆகும். இவங்க மட்டும் இல்லாமல் சைலண்டாக ஒருத்தர் பெரிய அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுறாரு. அவரு ராகுல் சேகர் தான். அவரை கரெக்டாக யூஸ் பண்ணலை. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் வீர் அப்புறம் ராகுல் சேகர் 2 பேரை ரிலீஸ் பண்ணாவே 20 crores பர்ஸ் அமௌண்ட்டு இருக்கும். மினிமம் 20 crore சிஎஸ்கே கிட்ட இருக்கும். யாரும் கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட், மேட் ஹென்ரி, ஜாக் ஃபோக்ஸ் எல்லாரையும் கழட்டி விட்டோம்னா ஒரு 4 crores கிடைக்கும். டோட்டலாக ஒரு 25 crores பர்ஸ் அமௌண்ட் இருக்கும். இதுக்கு மேலே சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. தலை வந்து ப்ளே பண்ணலன்னா அங்கே ஒரு 4 crores ஆட் ஆகும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அடுத்த வருஷம் பிளேயராக இருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஸ்டில் 50-50 அவர் சொல்கிறது தான் எல்லாமே நடக்கும். அப்புறம் தூபே வருவார் லிஸ்ட்டில். தூபேவை சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க? ட்ரேடு தானா? பாண்டியா ட்ரேடு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு வேளை ட்ரேட் நடக்கலைன்னா தூபேவை 12 crores ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களா, இல்லை அந்த ப்ரைஸை ஆக்ஷனில் வேறு பிளேயரை எடுக்கலாமா, நல்ல ப்ரைஸ் கிடைச்சா அப்படிங்கிற காலை சிஎஸ்கே தான் எடுக்கணும். பட் ட்ரேடாக அதிக சான்ஸ் இருக்குது. அப்படி ட்ரேட் ஆகலைன்னா அவரை ரிலீஸ் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு தான் இருக்குது. இப்படி தான் சிஎஸ்கேவோட ஆக்ஷன் பிளேயர் ரிலீஸ் லிஸ்ட்டு இருக்க சான்ஸ் இருக்குது. இதில் நான் சொன்ன பாதி பிளேயர்ஸ் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. எக்ஸப்ட் தோனி அண்ட் தூபே. தோனி அவரோட முடிவு தான். பட் தூபே ட்ரேடானா நல்லா இருக்குன்னு மனசு சொல்லுது. நான் சொன்னது நடந்தாலே சிஎஸ்கேவால் 30 crores ரீச் பண்ண முடியும். இந்த அமௌண்ட்டை வச்சு ஆக்ஷனில் நல்ல ரோல் ப்ளே பண்ண முடியும். ஓகே கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.